மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா, நிஜமாவே ரொம்ப வருத்தமான ஒரு செய்தின்னு சொல்லலாம். அ நடிகர் அபிநய் காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. அத விட ஒரு துயரமான இன்னொரு செய்தி, அவர அடக்கம் பண்ண முடியல. நிஜமாவே கேட்கும்போது வருத்தம் இருக்கு. ஒரு மனிதன் இறந்தும் நிம்மதியா அடக்கம் பண்ண முடியலையே அப்படின்னு. இல்ல அது ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இந்த செய்தி வரும்போது கேட்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம இப்போ தான் ரோபோ சங்கர் அப்படிங்கிற ஒரு சிறந்த நடிகர், காமெடியனை நம்ம இழந்திருக்கோம். அது காரணம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது அபிநயங்கிற அந்த ஒரு ஒரு நல்ல எனக்கு தான் ஒரு நல்ல மனிதன் சொல்ல விரும்புகிறேன். பட் நல்ல நடிகர். பட் அதுக்கு மீறி இப்படி விஷயம் நடந்திருக்குங்கும்போது, இப்போ அவருடைய இறந்த பிறகும் கூட அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அவர் முறைப்படி அடக்கம் பண்ணான்னா அந்த இறுதி கட்ட அவருடைய வாழ்க்கையை ஃபில்லப் ஆகும்னு நினைக்கிறேன் நான். நல்ல மனிதர். பட் இந்த அபிநய் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் போயிட்டு திரும்பி வரலான்னு நினைக்கிறேன். பட் இவங்களுடைய அம்மா மிகப்பெரிய சிறந்த நடிகை. மலையாளத்தில் 100 படங்களுக்கு மேலே நடித்து தமிழ் தெலுங்குலையும் பண்ணவங்க. தேசிய விருது பெற்ற ஒரு நடிகை. அவர்கள் ஒரு டாப்பில் இருக்காங்க. அப்போது அபிநயுடைய அவங்க அப்பா கராச்சியிலேருந்து இங்கே ஒரு ஃபைனான்சராக இருக்காங்க. ஃபைனான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் அவரு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அபிநயுடைய அம்மாவும் அவங்க அப்பாவும் சந்திக்கிறாங்க. அது நட்பு காதலாக மாறுது. அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த வாழ்க்கை நல்லா சிறப்பாக போகுது. அதன் பிறகு வந்தவர் தான் அபிநய். அபிநய் வளர்ந்து நல்ல ஒரு படிப்பாளி சார், நல்ல திறமையானவர் வர்றாரு. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஃபைனான்ஸரு, நம்ம ஒரு நடிகைங்கும் போது பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா. அப்படி இப்போ நம்ம ஹீரோ வாக்கலான்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதன் விளைவாக அவருடைய முயற்சி பண்ணும்போது தான் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற ஒரு படம் அபிநய்க்கு வாய்ப்பு கிடைக்குது. அது தனுஷோட ஃபஸ்ட்டு படம். பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அபிநய் தான் பேர் எடுத்தார். அவ்வளோ க்யூட், அவ்வளோ அழகாக இருப்பார். தனுஷோடெல்லாம் 10 மடங்கு அழகாக இருந்தார். அந்த படம் மெகா ஹிட் ஆகுது, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அபிநய்க்கு ஒரு 7-8 படங்கள் வரிசையாக கமிட் ஆகுது, பேசப்படுது. அப்போது அபிநய் எல்லார்ட்டையுமே கதை கேட்குறார். பண்ணும்போது ஜங்ஷன்ற ஒரு படம் ஒரு கதையை ரொம்ப பிடிக்குது. அப்போ அந்த ஜங்ஷனை கமிட் பண்ணுறார். கமிட் பண்ணி அடுத்து நம்ம இந்த படம் முடித்தோன்னு அடுத்தடுத்து படம் பண்ணலாம் சார் மற்றவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஜங்ஷன் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகலை. படம் தோல்விங்கிறதுனால எப்போவுமே சினிமாவில் வெற்றினா துரத்திக்கிட்டே இருப்பாங்க, தோல்வினா பேசினவர்கள் காணா போயிடுவாங்க. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பேசின 7-8 பேருமே அபிநய் ஃபோன் போட்டால் எடுக்கிறதில்ல, மீட் பண்ணுறதில்ல, பதில் சொல்கிறதில்ல. அபிநய் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இதனுடைய விளைவாக ரொம்ப அப்செட் ஆகிறார் அவர். மேற்கொண்டு என்ன படம் பண்ணலாம் போது முயற்சி, அவருடைய தானாக முயற்சி. இந்த நேரத்தில் அவங்க அம்மா உறுதுணையாக இருந்து வெற்றி தொழில் சகஜண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணலான்னு சொல்லி அவங்க அம்மா ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கொடுங்கன்னா சில படங்கள் வருது. தாஸ் படம் பண்ணியிருப்பார். தாஸ் படம் ஜெயம் ரவியோட ஒரு படம் பண்ணாங்க. பட் அது பெரிய படம் ஹிட்டே தவிர இவருக்கு பெருசாக வரல. அதன் பிறகு எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறேன்னா, சரி ஓகே நம்ம இனிமேல் இருக்க வேணான்னு சொல்லி துபாய்க்கு போகிறார். துபாய்க்கு போய் அங்கே கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக அங்கே மீடியா சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்காங்க. பட் அதற்கு பிறகு நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது, சென்னையிலே இருக்குது, ஃபிலிம்லேயே இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா பிளட்டு பூராமே ஃபிலிம் இது, இவரும் நடிச்சிருக்காரு. அப்போது நம்ம எப்படியாவது திரும்பி போய் நம்ம நடித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே அதை திரும்பி சென்னைக்கு வந்துடுறார். வரும்போது தான் சிங்கார சென்னைன்னு ஒரு படம் கமிட் ஆகி பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா அவருக்கு அடுத்து விளம்பரங்களில் நிறைய வாய்ப்புகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் பண்ணுறாரு, நிறைய விளம்பரம் பண்ணுறாரு. அதில் 3 Roses டீன்னு ஒரு விளம்பரம், ஒரு பிஸ்கட் விளம்பரம் தான் பண்ணுறாரு. நல்ல பேரும்புகள் வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டப்பிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம இருக்கிறது சினிமா, எதன் மூலமாவது நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம யாருக்கு அதை காமிக்கலாங்கும் போது தான் துப்பாக்கி படத்துடைய வில்லன் வித்யுத் ஜமால் அவருக்கு டப்பிங் கொடுக்குறாரு. அஞ்சானுக்கு டப்பிங் கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காக்கா முட்டையில் பாபு ஆண்டனி பண்ணியிருப்பார், இது பீஸா ஷாப் வச்சுட்டு, அவருக்கு டப்பிங் கொடுக்குறாரு. இது இல்லாமல் நம்ம பையா படத்தில் மிலன் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட், இந்தி ஆர்டிஸ்ட், அவருக்கு டப்பிங் வில்லனாக இருப்பார். ஸோ பன்முக கலைஞனா இவர் நம்ம சினிமாவில் இருக்கணுங்கிறால முயற்சி பண்ணார். ஹீரோவும் ட்ரை பண்ணணும்னு பார்க்குறாரு. பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் அவருக்கு வரும்போது ரொம்ப அப்செட் ஆகிறாரு. அதாவது சின்ன ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மாப்பிள்ளை கேரக்டர் ஒன்று, வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு கொண்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் சரி பரவாயில்ல நடிப்போன்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நமக்கு. அதை இப்போ சந்தானம் கூப்பிட்டு ஒரு படம், அவருடைய படம் நினைக்கிறேன், வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு படம் கொடுக்குறாங்க, அதுலேயும் நடிக்கிறார். ஸோ அவருடைய பயணம் போய்கிட்டே இருக்குது சார். லாஸ்ட் படமா சார்? அதான் கடைசி படம், இவருடைய கடைசி படம் அது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு போது அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா விமல் படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி படம் வன்மம்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஷாருக் கான் பண்ண சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம், சூப்பர் டூப்பர் படம், அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் சைடில் நடித்து பையனை ஹெல்ப் பண்ணுறது, பையனை எப்படியா கொண்டு சொல்லி அம்மாவும் பையனும் ரொம்ப போராடி சினிமா துறைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார்கள்.
பட் பெரிய அளவில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவங்க அம்மா கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதில் ரொம்ப இடிஞ்சு போகிறார். எப்பவுமே ஹீரோயின் தான் அம்மா மேலே பாசம் வச்சுருப்பாங்கன்னா, அபிநய் வேணால் அம்மானா அவ்வளோ லவ் வச்சுருந்தார். அவர் ஷூட்டிங்கே அவங்க அம்மா தான் வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போது அம்மா அவருடைய அந்த கேன்சர் வந்ததுனால ட்ரீட்மெண்ட்டு செலவுகள் நிறைய தேவைப்படுது. இவங்க சம்பாரிச்சது, அபிநய் சம்பாரிச்சதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்த பேலன்ஸை பூரா அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிருது. போயிட்டு இருக்குது. இது தவிர விஜய் சேதுபதி கொஞ்சம் அமௌண்ட் கேள்விப்பட்டு அவங்க அம்மாவுக்குடைய மருத்துவ செலவுக்கு நிறைய பண்ணுறார். பட் அதுவும் பத்தலை. இருக்கிறது பூரா செலவு பண்ணி அம்மாவை காப்பாற்றணும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, நடக்கலை. அவங்க அம்மாவுடைய மரணம் வருது. அது வந்து பேரடியாக உள்ளது, இடி மாதிரி உள்ளது. அவருக்கு மீண்டு வர முடியல. அப்படியே வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தவர் தான். அப்படியே எதை நோக்கி போகிறதுனே அவருக்கு தெரியல. டோட்டலாக வந்து இந்த உலகமே இருண்டு போன மாதிரி நினச்சிட்டார். அப்படி நினச்சிடக்கூடாது நினச்சிட்டார் அவர். பட் வர முடியல. அப்புறம் அப்படியே போகிறாரு. ரொம்ப கஷ்டம் வருது. வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா விற்கிறார். வேறு வழி இல்லை. அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு விற்றாரு. இருக்கிற பேலன்ஸும் விற்று சாப்பிட்றாங்க. இது கையில் பார்த்தா அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இவர் தான் இருக்கார். அவருக்கு வயசாகிடுச்சு, ஒன்றும் முடியலைங்கும் போது எல்லா பொருளும் விற்றாச்சு. வேறு வழி இல்லை. வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும் பணம் இல்லை. இப்போ ஒரு கார் மட்டும் வச்சுருந்தார். அந்த காரில் எடுத்துக்கிட்டு சில திங்ஸ் எடுத்து போட்டு கார்லேயே அவங்க அப்பாவும் பையனும் அப்படியே ரோட்டில் போகிறது, தங்குறது, தூங்குறது, இருக்கிறது, நினைச்சு சாப்பிட்றது, இந்த பாத்ரூம் போகிறது, குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் போய் அதை யூஸ் பண்ணார். காமன். இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. இதை வேறு வழியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு சின்னதாக ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. திரும்பி எடுத்து இங்கே தங்கும் போது தான் ஒரு படம் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணுற வாய்ப்புகள் வருது. ஸோ இதுக்கிடையில் வந்து ஒரு சின்ன வீடு பார்த்து அங்கே வந்து தங்குறாங்க. தங்குற போது இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு விஷயம், அபிநயங்கிற அந்த ஒரு அழகான ஒரு பாய், சாக்லேட் பாய் ஹீரோ கஷ்டப்படுற ஒரு தகவல் மீடியாவுக்கு வந்து அது சர்ப்ரைஸாக கிடைக்குது. அப்போது மீடியா மக்கள் போய் அபிநய போய் இதை பார்க்க போகிறாங்க. பார்க்கும்போது தான் அவர் படுற கஷ்டத்தையும், நீங்கள் இவ்வளோ இருக்குது, நீ எப்படியோ இருப்பீங்கன்னு நினச்சோம்னா நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லி அவர் வெளில பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியின் மூலமாக தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறார். தன்னுடைய பட்ட கஷ்டங்கள் சொல்லி பண்ணி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டு அங்கே சாப்பிட்றாரு. நைட் டிஃபன் கடை எல்லா இடத்துலையும் வழி இல்லை. ஒரு 10 ரூபா இருந்தால் 4 இட்லி சாப்பிடுவோம். ஏதோ அங்கெல்லாம் சிக்கன் கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று போட்டு வைப்பாங்க. அதை இல்லாதவர்கள் சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து சாப்பிடும் போது அவருக்கு உடல்நிலை அது செட் ஆகலை. ஏன்னா ஒரு வளர்ந்த விதம் பேர லெவல். பட் செட் ஆகாதனால என்ன பண்ணாங்கன்னா, இதற்கு அடுத்து சில படங்கள் கமிட் ஆகிறது மாதிரி வருது. வெப் சீரிஸ் கூட வருது அவருக்கு. இந்த வாய்ப்புகளும் இடையில வருது, போகிறாரு. ஆனால் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போகுது வேறு இடையில அவருக்கு. இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா வயிறு கொஞ்சம் பெரிய வீக்கம் வந்து வருது. அந்த வயிறு வீக்கம் வருவது பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் பெருசாக தெரியும் உங்களுக்கு. அதன் விளைவாக ஏதோ ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதற்கு பிறகு தான் தெரியுது அவர் கண்ட இடத்துல சாப்பிட்டு ஒத்துக்காதனுடைய விளைவாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அவரால் அந்த வெப் சீரிஸுக்கோ இதுக்கோ போக முடியாத சூழ்நிலை வருது. ஏன்னா ஆள் டல் ஆகிட்டார். சினிமாவுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், அந்த பர்சனாலிட்டி கம்மியாகுது அவருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. இதனால பெரிய அளவில் ஒரு ஜாண்டிஸ் ஒன்று அட்டாக் ஆகுது. ஜாண்டிஸ் எப்பவுமே நீங்கள் 2-3 கேரக்டர் இருக்குது. அது ஏபிசின்னு ஒரு ஜாண்டிஸ் இருக்குது. நார்மலாக வரக்கூடிய ஒரு ஜாண்டிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து தப்பிச்சிக்கலாம். இந்த ஏபிசி சியில் வந்துன்னா தப்பிக்கவே முடியாது. அது என்ன ஜாண்டிஸ் வந்ததுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அபிநய்க்கு வேறு ஹேபிட்ஸ் இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. பட் தெரியாது ஏதாவது இருந்தது என்ன தெரியல. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் அட்டாக் ஆயிரு. ஜாண்டிஸ் அட்டாக்கினுடைய விளைவாக அவர் லிவர் வந்து பாதிக்கப்படுது. அந்த லிவர் பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த லிவர் சுருக்கம் வந்துடும், உங்களுக்கு சுருங்கிடுது. அப்போது நீங்கள் இந்த கிட்னிக்கு போகிறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் அங்கே கம்மியாது, கிட்னி கொஞ்சம் வேலை செய்கிறத சூழ்நிலை வருது. பிளட்டு வந்து சர்க்குலேஷன் ஆகலை. இதன் விட அவருடைய பாடி சுருங்குது, ரொம்ப ஒல்லி ஆகிறாரு. வெறும் எலும்பு மட்டும் தெரிகிறதுக்கான ஒரு மோசமான கண்டிஷன் போகிறார். அப்போது இது வந்து இந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுக்கானு பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி பேக் போன் ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, ஸ்பைனல் கார்டில் இன்ஜெக்ட் பண்ணி எடுப்பாங்க, நீர் எடுப்பாங்க, வயிற்றுலேருந்து எடுப்பாங்க. எதனால் வீக்கம்? காலெல்லாம் வீங்கிரும். அது வயிறு வீங்கிரும், கால் வீங்கிரும். அதில் இன்ஜெக்ஷன் குத்தி டெஸ்ட் எடுப்பாங்க. அது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப லீனாக போய் லிவர் ஃபங்க்ஷன் வேலை செய்யலனாலே எல்லாமே ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகிடும் சார். கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் அடுத்து அட்டாக் பண்ணும். நீங்கள் ஹார்ட்டு கூட ப்ராப்ளம் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம் சார். நீங்கள் அது லிவர் ஃபங்க்ஷன் போச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு உறுப்புகளும் அடுத்து அடிபட்டுட்டே வரும் உங்களுக்கு. அதை அப்போ உடம்பு ரொம்ப இழைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ட் மூலமாக எதனால் இழைக்குது என்ன டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெறும் எலும்பு மட்டுமே இருக்குது அப்படின்னா ரொம்ப மோசமான கண்டிஷன் அது. அப்போ இவர் கிட்னி கொஞ்சம் ஃபங்க்ஷன் குறையுது. லிவர் டிரான்ஸ்பிளேட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. அது பணம் இல்லை. இவ்வளோ சிரமத்தில் சிக்கல் இருக்கும்போது தான்
அபிநய் இவ்வளோ சிரமத்தில் இருக்காரான்னு கேள்விப்பட்டு நம்ம பாலா கேபிஒய் பாலா போகிறாரு, சந்திக்கிறாரு. அவனால் இயன்ற அளவுக்கு அதை அவருக்கு உதவி பண்ணிவிட்டு என்ன மீறி கொண்டு தேவையோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளில வர்றாரு. இதை கேள்விப்பட்ட தனுஷ் கேள்விப்பட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போதைக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், தேவையான பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு உதவிகள் அவருக்கு வரலை. ஆனால் உதவியில் எதிர்பார்க்குறாரு. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிற தேவைப்படுது. பட் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருடைய அதாவது உடல்நிலை மோசமாகுது. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா நான் மீண்டு வருவேன், இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு 3 மாத காலம்தான், இதற்கு மேலே பிழைக்கிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவருடைய மரணத்தை அவரே வந்து ஒரு டைம் சொல்லி இங்கே கெஸ் பண்ணுறாரு. அப்போது 3 மாத காலத்துக்கு பிறகு நான் வந்து இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேட்கல. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேம் ஆஃப் ஃப்ளோன்னு ஒரு படம் பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் அமைக்கப்படுது. அந்த அமைக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு போகிறதுக்கான வேலைகள் போகும்போது அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகி இது அபிநயதானான்னு கேள்விக்குறி வந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் மாறுது அவருக்கு. இருந்தாலும் அது பெரிய ஹோப்பாக இருந்தார். பட் அந்த ஹோப்பும் அவருக்கு பெரிய கை கொடுக்கல. அதை மேற்கொண்டதுன்னா டக்குன்னு டோட்டலாக எல்லாமே டேமேஜ் ஆகுது. வந்து மரணம் அடைகிறாரு. இது உண்மையிலேயே இந்த செய்தி வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் இன்னும் 2 மேட்டரையும் நான் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். காரணம் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய நடிகர்கள் நம்ம வந்து இழந்திருக்கோம். சமீபத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு நண்பர் காமெடியன் வந்து ரோபோ சங்கரை இழந்தோம். பட் அவர் வந்து ட்ரிங்க்குனால போனார். அபிநய் அப்படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரிங்க்கில் இல்லை. பட் அவர் ஜாண்டிஸ் வந்தனுடைய எஃபெக்ட் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. மேற்படி இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓகே, நம்மளை விட்டு போயிட்டார். இப்போ இருக்கிற ஒரு 2 ஸ்டார் வந்து இன்றைக்கும் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு நடிகர் வந்து டாப்பில் இருக்கார், இன்னொரு நடிகரும் டாப்பில் தான் இருக்கார். பட் அவர்கள் வந்து இந்த ஆல்கஹால் எடுத்த விளைவாக அவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வயிறெல்லாம் கொஞ்சம் வீக்கம் வந்து அவரை கேரளா கூட்டு போய் அவங்க கேரளா கூட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வைத்தியத்தின் மூலமாக வந்து பரவாயில்லாமல் இருக்கார். ஆனால் ஆல்கஹால் வந்து தொடக்கூடாது, நீங்கள் ஒரு லிமிட் மேலே போய் டேஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி தொட்டையும் அந்த பாய்சன் ஆகிடும். ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு அந்த நடிகர் வந்து இப்போ சுமாராக இருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் ஒரு டாப்பில் இருக்கிற வந்து ஹீரோ அவர். இதற்கடுத்து இன்னொரு ஹீரோ சொல்ல வந்தேன். அவரும் மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி இன்றைக்கி இருக்கிற 2 டாப் ஸ்டாருக்கெல்லாம் முன்னாடி டாப்பாக இருந்தவர் அவர். ஸோ அப்படி நல்லா வளர்ந்து வரும்போது அவர் கூட நடித்தவர்கள் நீங்கள் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காங்க. பட் அவர் ஒரு ட்ரிங்கில் போய் லாக் ஆனார். நீ எந்த சினிமா ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, போராட்டம் நடந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் சரி, அதில் கூலிங் கிளாஸ் அவரில் போட்டுட்டு ஃபுல் ட்ரிங்க்லேயே தான் வருவார். அதை பட் நான் பேர் சொல்ல விரும்பலை. நல்ல நடிகர். பட் இந்த ஆல்கஹால் மூலமாக போய் லாக் ஆகி பண்ணுறதுனால அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கப்பட்டு வைத்தியங்கள் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் சுமாரான ஒரு பொசிஷனில் இருக்கார். பட் மேற்கொண்டு இழப்புகள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். மேற்கொண்டு இந்த ஆல்கஹால்ன்ற மேட்ருக்குள்ளே யாருமே போயிட வேண்டாம். ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அந்த ஸ்பேட் பாஸ் உள்ளே இருக்கிறது மாதிரி டேமேஜ் ஆகி போச்சுன்னா லட்சம் செலவு பண்ணால் கூட அது மீண்டு வருது ரொம்ப சிரமமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். இப்போ அபிநய் அவர்களுக்கு வந்து தயவுசெய்து உறவினர் ரத்த சொந்தங்கள் இருந்தாங்கன்னா உடனடியாக போங்க. எதுவாக இருந்தாலும் செய்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். ஓகே சார், நல்லபடியாக அபிநய் அவருடைய உடலை வந்து நல்லடக்கம் செய்யணும். அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல் இந்த நேரத்தை தெரிவிச்சிடும். நன்றி சார். நன்றி சார்.